Hi everyone, 12th standard English. So time முடிஞ்சு last day night video. பெருசா இங்கிலீஷ்ல பேசறக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒருவேளை நீங்க படிக்காம இருந்தீங்கன்னா இதெல்லாம் படிச்சிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க 1 marks. 1 marks synonyms antonyms 6 வருங்க. glossary படிச்சிட்டீங்களான்னு பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனும்னா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. கீழ இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. synonyms antonyms பொறுத்த வரைக்கும் நீங்க தயவு செய்து glossary and book back படிச்சுதான் ஆகணும். and way to success guide நான் எவ்வளவோ வீடியோ போட்டுட்டேன். American British word கண்டிப்பா பார்க்கணுங்க. singular plural இது எல்லாமே அசால்ட்டா அடிச்சு தூக்கிடலாம். syllabification, compound word, prefix, suffix இது எல்லாமே ஜுஜுபியா அடிச்சிடலாம். and polite form கண்டிப்பா இது கேக்குறாங்க. idioms book back தான் கேட்பாங்க. spell check கொஞ்சம் ஓனா தான் கேட்பாங்க. நம்ம பார்த்து தான் இது பண்ணோம். question tag book back பாருங்க படிக்க முடியாதுங்க. sentence pattern புரிஞ்சுக்கோங்க. subject என்ன, verb என்ன, object என்ன, objectல ரெண்டு டைப், indirect object, direct object, complement என்ன, adjunct என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா இது எழுதிடலாம். என்ன மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. blended words easy, clipped words easy ஒரு டைம் பார்த்தா போதும். abbreviation எல்லாமே ஒரு வாட்டி கண்ணில் பார்த்துரு. phrasal verb, prepositional phrase, preposition இது மட்டும் தான் ஒரு மாதிரி இருக்கும் தவிர ஆர்டிக்கலும் பார்த்துக்கோங்க. சரிங்களா, இது மட்டும் தான் ஒரு மாதிரி இருக்கும். ஆர்டிக்கல் கூட ஈஸி, the, and இதுதான் ஒரு மாதிரி இருக்கும். இது புக் பேக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் கவர் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்கிறது லாஸ்ட் மினிட்ல நீங்கள் நல்லா படிக்கிற குழந்தையாக இருந்தால் நீங்கள் வந்து முதல்ல முடிச்சிருப்பீங்க. இதெல்லாம் நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சராசரியாக நல்லா படிக்க முடியாத பையன் கூட, ஒரு தமிழ் மீடியம் பையனாக இருந்தால் கூட கண்டிப்பாக ஒரு 13-14 வரைக்கும் கரெக்டாகலாம். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக சிலதெல்லாம் இருக்குது, சிலது தான் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் அது கொஞ்சம் நீங்கள் சுதாரித்து படிச்சிட்டிங்கன்னா முடிச்சிடலாம். சரி, போயம் அப்ரிசியேஷன் எனி 4 யூனிட்ஸ் படிங்கன்னு சொன்னேன். இதில் இம்பார்ட்டன்ட் நான் கொடுக்க முடியாது, எது வேணாலும் கேட்பான். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஹூ ரெஃபர்ஸ் டு போயட்டு, அங்கே யார் ரெஃபர் ஆகிருக்கான், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக ரைஸ் பண்ணுவாங்க. அலிட்ரேஷன் கேட்பான், ரைமிங் ஸ்கீம் கேட்பான், சிமிலி, மெட்டாஃபர், பர்சோனிஃபிகேஷன், அதுக்கப்புறம் என்னமோ வரும், அது மறந்துருச்சு எனக்கு, நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த இது வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து 2 கேட்பான். ஸோ இதெல்லாமே நீங்கள் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும். எனி 4 தான் எழுதணும். 6, 5 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனி 4 தான் எழுதணும். அதனால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை ஒழுக்கமாக இதெல்லாம் மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். கிராமரில் இஃப் கிளாஸ் வேர் ஹேடு, ஒருவேளை முன்னாடி இஃப் கொடுத்தது அந்த இஃப் தூக்கிட்டு கரெக்டான சென்டென்ஸை இஃப் முன்னாடி போட்டு எழுது. வேர் கொடுத்தா வேறு முன்னாடி போட்டு எழுது. ஆல்ரெடி ஒரு வேர் இருக்கும், ஐ வேர் அப்படின்னு இருக்கும், அந்த வேரை தூக்கு, வேறு ஐயும் தூக்கு, வேற முன்னாடி போடு. ஹேடு இதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற பார்த்துரு. ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், சப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட்டு மாற்று. வாசு பை வந்தால் பேசிவ், வாசு பை வரலன்னா ஆக்டிவ். ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்க. இது ஹிண்ட்டு. அப்போ இவனை வந்து பேசிவ் கொடுத்து ஆக்டிவாக மாற்ற சொன்னால் நீ வாசு பையெல்லாம் போடக்கூடாது. இதுவே ஆக்டிவ் கொடுத்து பேசிவாக மாற்ற சொன்னால் நீ வந்து சப்ஜெக்ட் எடுத்து ஆப்ஜெக்டில் போட்டுறணும், ஆப்ஜெக்ட் எடுத்து சப்ஜெக்டில் போட்டணும், நடுவில் வாசு பையெல்லாம் போட்டு அந்த சென்டென்ஸை கரெக்டாக ஃப்ரேம் பண்ணால் வந்துடும். ட்ரை பண்ணுங்கள். இதில் கொஸ்டின் மார்க் வர்றதை கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோ, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்டைரக்ட் டைரக்ட் சொல்லியிருக்கேன், இதையும் பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாலே இதெல்லாம் எழுதலாம். அதிகமாக இன்டைரக்ட் மேக் பண்ணுறதா கேட்குறாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இஆர்சியில் ஆத்தர் நேம், போயம் நேம் 6 போயம் படிச்சுக்கோங்க. இது மட்டும் பத்தாது, இஆர்சிக்கு ஹிண்ட்டு தேவை. இப்போ கேசரனட்ரினா எனக்கு அந்த போயம் நேம் கண்டுபிடிக்கணும், அந்த லைனை வச்சு. உலிசஸ்னால் அந்த போயம் நேம் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நானே ஒரு பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன். அதில் 1 மார்க்லேருந்து எல்லாமே இருக்குது, உங்களோட இங்கிலீஷில் இருக்க எல்லாமே. அதில் இஆர்சி போர்ஷன் எடுத்துட்டு தெள்ள தெளிவாக ஆத்தர் பேரும் இதையும் படிச்சிரு. ஆனால் அதில் ஹிண்ட்டு கொடுத்துருப்போம், அந்த ஹிண்ட்டை பண்ணணும்னு வச்சுக்கோ. எல்லா இஆர்சிக்கும் ஒரே எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும்ல, அப்போ தானே 3 மார்க் கிடைக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் ஒரே எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது 6 போயமுக்கும் கிடையாது, ஒரு போயமுக்குமே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். சரியா, காமன் எக்ஸ்ப்ளனேஷன் படிச்சுக்க. அது நான் வந்து அந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன். ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் ஸ்டடி எனி 4 யூனிட்ஸ், அதுவும் அந்த பிடிஎஃப்பில் இருக்குது. ஏதோ ஒரு 4 யூனிட்டில் கண்டு வச்சுக்கோ. ஒரு 2-3 பாயிண்ட்டாக எழுத ட்ரை பண்ணு. 3x3 9 ப்ராவப்ஸ் ட்ரை பண்ணு, ஏன்னா அதுதான் வரும். பார் சார்ட், பை சார்ட், டேட்டாவை பார்த்து நம்ம சூஸ் கொடுத்துருப்போம், அதில் எழுதுறது. இதை நீ செலக்ட் பண்ணி எழுதிடு, ஈஸி. ப்ராசஸ் மேக்கிங் ட்ரை பண்ணு, அதில் 6 பாயிண்ட் எழுதுற மாதிரி பாரு. ஒன்று மேங்கோ ஜூஸ் பண்ண சொல்லி கேட்பான், ஆப்பிள் ஜூஸ் கேட்பான், லெமனோடு கேட்பான், கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவோம், ஒரு பர்த்டே பார்ட்டி எப்படி நடத்துறதுன்னு கேட்பான். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, அந்த பிடிஎஃப்ல இருக்குது, பார்த்துக்கோங்க. ஒரு 6-7 இருக்குது, எப்படி எழுதணும்னு பார்த்துக்கோங்க. பட் கொஞ்சம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் சிம்பிளான இங்கிலீஷில் எழுதினாலே போதும். ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ அடுத்து 7 to 5 35 ப்ரோஸு. 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா கண்டிப்பாக நாளைக்கு தான் வரப்போகுது. நைஸ் கப் ஆஃப் டீ, இது 2 பேராகிராஃபும் படிச்சுரு. பேராகிராஃப் எழுதுறதுக்கு முன்னாடி டைட்டிலு, தீமு, ஆத்தர் நேமு இது 3ஐயும் எழுதிட்டு ஒரு பாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஒரு 3 லைன் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணு. இப்படி எழுதிக்கிட்டு இங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 லைன் எழுதி மாரல் எழுது.
ஸோ போயம் 3க்குமே அப்படி தான். போயம் வந்து த கேஸ்டில் த வேர்ல்டு எஸ் ஸ்டேஜ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. லைஃப் ஆஃப் பைப் ஹவர் ஆஃப் ட்ரூத். சார் வேறு எதுவும் படிக்க வேண்டாமான்னு கேட்டால் இது லாஸ்ட் மினிட் கொஸ்டின். ஒரு வேளை நீ இன்னும் கொஞ்சம் ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படின்னா இதில் தேர்ட் ஒன் பார்த்துக்க, இதில் வந்து இன்னும் ஒன்று பார்த்துக்கிறேன்னா செகண்ட் ஒன் பார்த்துக்க. செகண்ட் போயம் இருக்கு இல்லையா, அவர் கேசனேட்ரி, அது பார்த்துக்க. சப்ளிமெண்ட்ரியில் ஃபஸ்ட் ஒன் பார்த்துக்க, அக்சினோவ், அந்த ஃபஸ்ட்டு ஒன் பார்த்துக்க. அவ்வளோதான், எக்ஸ்ட்ராவாக பார்க்கணுமா இருந்தால் வேறு ஒன்றும் இல்லை. இது மட்டும் நல்லா பாருங்கள் போதும். அடுத்தது சம்மரியில் நோட் மேக்கிங் கேட்கலாம். நோட் மேக்கிங் எழுதுறது அவ்வளோ சாதுரியமான காரியம் கிடையாது. கரெக்டாக எழுதுனா தான் மார்க் பண்ணுவான். சம்மரிக்கு ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி. ரஃப் காப்பிக்கு ஒரு டைட்டில், அதே டைட்டில். ஃபேர் காப்பிக்கும் அதே டைட்டில். இப்போ ரஃப் காப்பி இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணு. ஸோ லாஸ்ட்டில் வந்து அப்ஸ்ட்ராக்ட்னு ஹெட்டிங் போட்டு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ரஃப் காப்பி, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஃபேர் காப்பி, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஒரிஜினல் பேசேஜ் அப்படின்னு போட்டு முடிச்சிரு. லெட்டர் ரைட்டிங் ஃபார்மல், இன்ஃபார்மல் 2 லெட்டர் ரைட்டிங் நானே கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் எடுத்துப்பார், ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட்டுக்கு மட்டும் 3 மார்க்கு. பாடி ஆஃப் லெட்டரும் ஈஸியாக நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ ஃபார்மல், இன்ஃபார்மல் பாரு. ஏதாவது ஒரு கம்பெனியில் பொருள் வாங்கி கெட்டு போச்சு, டிஃபெக்டிவாக இருக்குது, அது ரிட்டர்ன் பண்ணுற விதமாக அது ஒரு லெட்டரை பார்த்துக்க. முக்கியமாக எந்தெந்த லெட்டர்னா ஃபார்மல், இன்ஃபார்மல். அதில் எடிட்டர் ஆஃப் நியூஸ் பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டானது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது, பயோடேட்டா. ஸோ இவ்வளவும் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் ஃபார்மல், இன்ஃபார்மல், பயோடேட்டா பார்த்தா போதும். என்ன கேட்டால் அது 3 பாருங்கள், ஆப்ஷனில் எழுதிடலாம். அடுத்தது எரர் ஸ்பாட்டிங், ஹோமோஃபோன்ஸ். எரர் ஸ்பாட்டிங் எழுதுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது, கரெக்டாக தெரிஞ்சு எழுத முடியும். என்னை கேட்டிங்கன்னா நான் கோல்டன் ரூல்ஸ் கொடுத்தாச்சு. ஹோமோஃபோன்ஸ் இதில் ஹோமோஃபோன்ஸ் ஈஸி, 2 மார்க் வரும், எழுதலாம். வர்பு புக் பேக்கு, மாடல் செமி மாடல் புக் பேக் தான் வரும். ஜெரண்டியல்னா ஐஎன்ஜி போடு, ஏதாவது ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பான். டூ, டூயிங், சேயிங் அப்படின்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பான், ஐஎன்ஜி போட்டு எழுதிடு, அவ்வளோதான். ஜெரண்டியல் கேட்க வாய்ப்பு இருக்குது. லிங்கர்ஸ் கரெக்டாக நீ மேட்ச் பண்ணணும். ரிலேட்டிவ் ப்ரோனோன்னா ஹூ வர்றது தான் அதிகமாக கேட்பான். ஏதாவது ஒரு பர்சனை பற்றி பேசுகிறாங்கன்னா ஹூ, அதாவது ஏதாவது இயரை பற்றியோ அதை பற்றி பேசுகிறாங்கன்னா வென், ஏதாவது விஷயத்தை அனிமல் பற்றியோ இதை பற்றியோ பேசுகிறாங்கன்னா விச். ஸோ அந்த மாதிரி தான், இது 3 தான் வரும். தட், விச், திங்ஸ் ஆர் அனிமல்ஸ் ஆர் தட், விச். ஹூமு, ஊஸ் எல்லாம் எப்போ ரேராக தான் வரும். ஸோ இந்த டபிள்யூ வரது எல்லாமே ரிலேட்டிவ் ப்ரோனோ, கண்டிப்பாக அதுலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்குங்க. அப்புறம் கன்ஜெக்ஷன்ஸ், லிங்கர்ஸும் கன்ஜெக்ஷன்லாம் ஒன்று தான், கம்பைன் பண்ணி போடுறது நீங்கள் யோசிச்சு போடணும். காம்ப்ரிஹென்ஷன் லாஸ்ட்டில் எடுத்துங்க, 5 மார்க் எடுத்துடலாம், அதில் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஸோ இந்த லாஸ்ட் மினிட்ல என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதெல்லாமே நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க, எதெல்லாம் பார்க்கணும். ரொம்ப வீக்காக இருக்கிற பையங்க கண்டிப்பாக வந்து போயம் அப்ரிசியேஷன் அண்டு டீட்டெயில், அதுக்கப்புறம் இஆர்சி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 2 மார்க் போட்டுருவாங்க. கொஸ்டின் ஆன்சர் ப்ரோஸோடது, அதுவும் கூட நம்ம ப்ரோஸோடது படித்ததை வச்சு எழுதிக்கலாம். ஒரு 2 லெசன் படிச்சுட்டு இன்னொரு 2 லெசனோட ப்ரோஸ் மட்டும் நான் கொடுத்த பிடிஎஃப்பில் படிச்சிங்கன்னா போதும். 1 மார்க்கில் முடிஞ்சளவு ட்ரை பண்ணி ரொம்ப ஈஸியாக இருக்கிறதாவது பார்த்துட்டு போங்க, ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க. தட்ஸ் இட், இவ்வளோதான். நீ கசகசன்னு எதுவும் பார்க்காத. ஃபஸ்ட்டெல்லாம் கொஸ்டின் ஆன்சர்லாம் முடிச்சிட்டியான்னு செக் பண்ணு, எல்லாம் படித்ததெல்லாம் செக் பண்ணும்போது 1 மார்க்கும் கிராமரும் பாரு லாஸ்ட்டில். தட்ஸ் இட். ஆனால் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர்லாம் முடிச்சுட்டு 7 to 5 35 முடிச்சுட்டு நீ 1 மார்க்கும் கிராமரும் கடைசியில் பாரு. முடிக்காதவன், முடித்தவன் இதெல்லாம் செக் அவுட் பண்ணிக்கோ. தேங்க்யூ.